அனைவருக்கும் வணக்கம். கலக்கல் கட்டங்கள் ஜப்பாரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல பங்கேற்கிற அணிகள், அப்புறம் நடுவர்கள், மதிப்பெண் விவரங்கள் இது எல்லாத்தையும் பத்தி ஒரு சின்ன அறிமுகம். சுனிதா, நீங்க அணிகள் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இந்திரா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஜியோபாடி ப்ரோக்ராம்ல மொத்தம் 5 டீம் இருக்காங்க. டீம் யாருன்னு பார்ப்போம். முதல் டீம் இந்த பக்கம் இருக்காங்க, குறிஞ்சி டீம். ஓகே. செகண்ட் டீம் வந்து முல்லை டீம். தேர்ட் டீம் மருதம். ஃபோர்த் டீம் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நெய்தல் டீம். அண்ட் ஃபிஃப்த் டீம் பாலை டீம். இப்போ இந்திரா வந்து சொல்லுவாங்க. எல்லா நிலையிலும் பாத்தீங்கன்னா மழலை நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4 குழந்தைகள் ஈக்குவலா இருக்காங்க எல்லாத்தையும். இப்ப நடுவர்களா யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம கிளீவ்லாந்து வட்டார தமிழ் பள்ளியில இருந்து திருமதி திவ்யா டார்வின், அப்புறம் சோழன் தமிழ் மலர் மன்றம் பள்ளியில இருந்து திருமதி கௌரி, திரு ஏசுதாஸ். அவங்க வந்து நமக்கு மதிப்பெண் விவரங்கள் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலையும் சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேள்விக்கான கால மணி அளவு, அதாவது 30 வினாடிகள் முடிவிலையும் நமக்கு அதை அப்பப்ப அறிவிப்பாங்க. திருப்பி டீமுக்கே வருவோம். ஒவ்வொரு டீமுக்கும் வந்து அணி தலைவர் இல்ல தலைவி செலக்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல குறிஞ்சி டீமோட அணி தலைவர். குறிஞ்சியில வந்துட்டு தருண் பாலாஜி அணி தலைவருங்க. முல்லை டீம்ல மருதமணியில வந்துட்டு அக்ஷய் ஸ்ரீ. நெய்தல் டீம்ல பிரணவ்கிரி. அப்புறம் பாலை அணியில வந்துட்டு ஹரிணி டீம் லீடர். ஸோ ஒவ்வொரு டீம்லயும் டீம் லீட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ரவுண்டுக்கான என்ன கேள்வி அந்த டீம்ல செலக்ட் பண்ண போறாங்கிறத டீம் லீட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த அணி தலைவர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் கலந்து அந்த அந்த கேள்விக்கான விடைய சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கலக்கல் கட்டங்கள் எப்படி விளையாடணுங்கிறத பார்ப்போம். ஸோ மொத்தமா இந்த கலக்கல் கட்டங்கள்ல 3 ரவுண்ட் இருக்கு. முதல் ரவுண்ட் வந்து 100 மதிப்பெண்கான ரவுண்ட், இரண்டாவது ரவுண்ட் வந்து 200 மதிப்பெண்கான ரவுண்ட், மூணாவது வந்து 300 மதிப்பெண்கான ரவுண்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அணி தலைவர் வந்து அவங்க டீமுக்கு வேணுங்கிற ஏதாவது வந்து ஒவ்வொரு ரவுண்டையும் செலக்ட் பண்ணணும். 100 மதிப்பெண்களுக்கான கேள்வி வந்துட்டு மழலை அல்லது நிலை 1 குழந்தைகளுக்காக வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, அது அவங்களுக்கான கேள்விகள். அவங்களுக்கு பதில் தெரியலன்னா மற்ற நிலை குழந்தைகள் பதில் சொல்லலாம். ஆனா வந்துட்டு முதல்ல அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதனால அந்த கேள்விகள் கேட்கப்படும் போது மட்டும் மழலை அல்லது நிலை 1 குழந்தைகள் அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் அணி தலைவரோட கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே பதிலா சொல்லணும். ஒரே கேள்விக்கு திருப்பி ரெண்டு பதில் ஒரே டீம்ல இருந்து வரக்கூடாது. நீங்க உங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரே பதில். இது ஒரு அணிக்கு வந்துட்டு பதில் தெரியல அப்படின்னா வந்துட்டு நம்ம மீதி இருக்கிற 4 அணிகள்ல யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனா அதுக்கு மதிப்பெண்கள் கிடையாது. அது பரவாயில்ல, எல்லா கேள்விகளும் கொஞ்சம் எளிமையா இருக்கு. எதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா நிலையும் பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கு கேள்விகள். ஸோ அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்க பதில் சொல்லலாம். ஹரணி, நீங்க அதாவது அவங்களுக்கு தெரியல, நீ பதில் சொல்லலாம். அதான்
கேப்டன் என்ன A100 யார் இந்த மன்னர்கள்? பாரி, காரி, வல்விலோரி, தேகன், அதியமான், நல்லி, ஆயந்திரன். யார் இந்த மன்னர்கள்? நிலை 1க்கான ஸ்டூடெண்ட் உங்க டீம்ல இருந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்க பதில் சொல்லணும். மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அவங்களை எப்படி சொல்லுவோம்? இப்போ நீங்க எக்ஸிபிஷன்ல பார்த்துருப்பீங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா முடிவு பண்ணி ஒரே பதிலா சொல்லுங்க. ஸோ அப்போ என்ன வல்லர்கள்? வல்லர்கள் எல்லாரையும் சேர்ந்து என்ன நேம்னு சொல்லுவோம். ஓகே, டைம் அப் ஃபார் யுவர் டீம். ஸோ நெக்ஸ்ட் முல்லை வேற ஏதாவது டீம் சொல்றீங்களா ஆன்சர் அதுக்கு? முல்லை டீம் சொல்லுவாங்க. பாஸ் பண்ண क्वेश्चन மார்க் கிடையாது, பட் சொல்லணும். இப்ப அடுத்து முல்லை அணிக்கான கேள்வி. முல்லை அணி தலைவர் ராஜீவ், நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பார்க்கணும். C100. இது ஒரு வீடியோ, அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா பதில் சொல்லுங்க. The main attractions at the Mahabalipuram include artistic spinels, the Panchavadas, Varaha cave, and the show temple. இன்னும் கேள்வி வரல, இருங்க. மாமல்லபுரம் யாரால் கட்டப்பட்டது? யார் அதை கட்டினாங்க மாமல்லபுரத்தை? முல்லை அணிக்கு 100 மதிப்பெண். நெக்ஸ்ட் மருதம் டீம், அவங்களுக்கான क्वेश्चन. D100. D. மூவேந்தர்கள் என்று யாரை அழைக்கிறோம்? Whom we call as மூவேந்தர்கள்? Cheras, Cholas, or Pandya? மருதமணிக்கு 100 மதிப்பெண். அடுத்து நெய்தல் அணி பிரணவ்கிரி, நீ சூஸ். B100. B100. சிலப்பதிகார காப்பியத்தை எழுதியது யார்? சரியான பதில். நெய்தல் அணிக்கு 100 மதிப்பெண். நெக்ஸ்ட் முதல் ரவுண்டுக்கான கடைசி கேள்வி. ஹரிணிக்கு சூஸ் பண்ற ஆப்ஷன் இல்ல. ஸோ E100. இந்தியாவில் உள்ள மிக பழமையான அணைக்கட்டின் பெயர் என்ன? The oldest dam in India. Kallanai Dam.
மொத்தம் 100 மதிப்பெண்கள். ரவுண்ட் 1 என்ட்ல டீமோட ஸ்கோர்ஸ் சொல்றீங்களா? குறிஞ்சி 0 மதிப்பெண் எதுவும் இல்லை. முல்லை 100 மதிப்பெண்கள், மருதம் 100 மதிப்பெண்கள், நெய்தல் 100 மதிப்பெண்கள், பாலை 100 மதிப்பெண்கள். இப்போ பாலை அணிலேருந்து இரண்டாவது சுற்று ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க தான் கடைசி கேள்வி பதில் சொன்னாங்க. அதனால் அங்கேருந்து ஆரம்பிப்போம். திருப்பி ஹரிணி, நீ வந்துட்டு 200 மதிப்பெண்கள் நீ ஒன்று சூஸ் பண்ணு. A200. A200. இது ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. இதற்கான கேள்வி, மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் ஒரு ஊரின் பெயரை கூறவும். ஏதாவது ஒரு ஊர் பெயர் சொன்னா போதும். எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி அதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. அலங்காநல்லூர். சரியான பதில். பாலை அணிக்கு 200 மதிப்பெண். அடுத்தது நெய்தல் டீம் அவங்களோட கேள்வி செலக்ட் பண்ணுவாங்க. நெய்தல் டீம், பிரணவ் உங்களோட क्वेश्चन. B200. B200. இங்க ஒரு மேப் இருக்கு. மேப் கீழே ஒரு இடம் வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த என்ன ஊர், அந்த ஊரின் சிறப்பு என்ன? And what's famous about that place? Uluru statue. ஸோ சரியான பதில். அவங்களுக்கு 200 மதிப்பெண். அடுத்து மருதமணி, அக்ஷய் ஸ்ரீ, நீ சூஸ் பண்ணு 200 மதிப்பெண்களுக்கான கேள்வி. D200. 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 இதுவும் மேப்ல பாருங்க. இந்த ஊரின் பெயர் என்ன? அங்க மார்க்ல பாருங்க, ரெட் மார்க் இருக்கா? சென்னை. சரியான பதில். மருதமணிக்கு 200 மதிப்பெண். அடுத்தது